வணக்கம். தமிழ் மாதங்களில் 8வதாக வருகின்ற கார்த்திகை மாதம் ஒளி நிறைந்த மாதமாகும். நாம் எட்ட வேண்டிய இலக்கு எது என்பதை காட்டும் மாதம், வழிகாட்டும் மாதமாக இருப்பதால் தான் விளக்கு ஏற்றி கொண்டாடுகின்றோம். விளக்கு தானே வழிகாட்டும். கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது. அக இருள் புற இருள் இரண்டையும் நீக்கி ஆன்மீக வழியை காட்டும் அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்தின் மிக சிறப்பான பண்டிகைதான் கார்த்திகை தீபத் திருநாள். கார்த்திகை தீபம் என்பது இன்று நேற்று வந்த நூதன பண்டிகை அல்ல, மிக பழமையான பண்டிகை. கார்த்திகை விளக்கீடு என்பார்கள். கார்த்திகை தீப விழாவை பழந்தமிழர் சங்ககாலம் தொட்டே வழிபட்டு வந்தனர். இவ்வுண்மையினை தொல் கார்த்திகை நாள் என்னும் திருஞான சம்பந்தர் பாடல் கூறும். தமிழ் இலக்கியங்களில் கார்த்திகை தீப விழாவினை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றது. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம். ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாதம் முழுவதும் பக்தர்கள் சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் அனுஷ்டிப்பார்கள். இறைவனை தீப சுரூபத்தில் வழிபடும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. திருமால் பிரம்மா உட்பட 33 தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளித்த நாள்தான் திருக்கார்த்திகை என்று கருதப்படுகிறது. இது கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானின் அருள் நிறைந்த புனிதமான காலம்தான் இது. கார்த்திகை மாதம் தீபஜோதி மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி மிகுந்த சக்தியுடன் இருக்கும் காலம். எனவே தீப வழிபாடு மிக பெரும் பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. கார்த்திகை தீபம் சிவனின் திருவடிகளை நினைவு கூற உதவும் சக்தி வாய்ந்த மாதம் என்பதால் இந்த மாதத்தை சுத்தத்தோடும் பக்தியோடும் கடைபிடிப்பது அவசியம். திருவண்ணாமலையில் மலை உச்சியில் திருக்கார்த்திகை அன்று கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும். இதை காண வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வார்கள். அங்கு மலை மேல் ஏற்றப்படும் தீபங்களின் எதிரொலிதான் மற்ற சிவன் கோயில்களிலும் இல்லங்களிலும் ஏற்றப்படும் தீபங்கள். எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் பஞ்சபூத தலங்கள் முக்கியம். திருக்கார்த்திகை மகா தீபத்துக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு யமபயம் நீங்கி நலமுடன் வாழ்வர் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதத்தினை திருமண மாதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வது பல கோவில்களில் மிகவும் பிரசித்தியாக நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். இந்த மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான கடுமையான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் பக்தி சிரத்தையுடன் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இம்மாதம் முழுவதும் வீடுகளில் தினமும் காலையிலும் மாலை வேளையிலும் நிலைவாசலுக்கு வெளியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைப்பது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். 6 மணிக்கு முன்பாக விளக்கு ஏற்றுவது சிறந்த பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்கும் ஒற்றுமை பலப்படும். பிரிந்த தம்பதியர் ஒன்றிணைவர். நவ கிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை சந்திர பிரதோஷம் அல்லது சோம பிரதோஷம் என்று அழைக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஒளி வீசக்கூடிய சந்திரனின் சாபத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்தது கார்த்திகை மாத திங்கட்கிழமை என்றுதான். அதனால் இது சோமவாரம் என அழைக்கப்படுகிறது. கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகள் ஆகும். அனைத்து திங்கட்கிழமைகளும் சிவபெருமானின் நாளாக கருதப்பட்டாலும்
கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகள் ஸ்கந்த புராணத்தின்படி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவபக்தர்கள் இந்த நாட்களில் கார்த்திகை சோமவார விரதம் அனுசரித்து பிரார்த்தனைகள், சிறப்பு பூஜைகள் செய்வது பாவங்களை விரட்டும். 1000 பிரதோஷ விரதங்களுக்கு சமமான பலனை ஒரு சோம பிரதோஷ விரதம் தரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இது சோமவாரமும் பிரதோஷமும் இணைந்து வருவதால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் கடைபிடித்து சிவபெருமானை மனமுருக வழிபடுவது சகல தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் இன்பம் பெற உதவும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் இன்றைய சோம பிரதோஷ நேரத்தின் ஜாதக அமைப்பின்படி குருவும் செவ்வாயும் இணைவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. இது ஒரு அரிய ராஜயோகமாகும். இந்த யோக நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் தொழிலில் உயர்வை அடைவார்கள். செல்வம் மற்றும் நிலப்புலன்கள் சேரும். மேலும் வலிமை, ஆற்றல் மற்றும் சுய கௌரவம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் இன்றைய தினம் கார்த்திகை மாத சோம பிரதோஷமும் அனுஷ்டிக்கப்படுகிறது. கார்த்திகை மாத சோம பிரதோஷம் என்பது கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் ஒரே நாளில் வருவதை குறிக்கிறது. இன்றைய தினம் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் பல மடங்கு பலனை தரும் என நம்பப்படுகிறது. பொதுவாக பிரதோஷ வேளையில் அனைத்து தேவர்கள், முனிவர்கள் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதால் பிரதோஷ வழிபாடு அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலனை வழங்கும். சிவாலயத்திற்கு சென்றாலே நந்தியின் காதில் கஷ்டங்களை கூறி வணங்குவது பலரது வழக்கம். பிரதோஷ நாளில் நந்தியிடம் அதிக வேண்டுகோள் வைப்பார்கள். பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு உகந்தது. மாலை பிரதோஷ நேரத்தில் சிவனையும் நந்தியையும் வழிபட வேண்டும். நம்பிக்கையோடு நம சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை உளமாற ஜபித்து பிரதோஷ காலத்தில் நந்தியும் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், தீவினை விலகும், நன்மையெல்லாம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ நேரத்தில் உலகம் ஈசனுக்குள் ஒடுங்குகிறது. எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க அதுவே சரியான நேரம். பிரதோஷ நேரத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தன்னுள்ள அடக்கிக் கொள்வதாக ஐதீகம். பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆடுகின்ற ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டுகளிப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் நாமும் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து அவரது திருநாமங்களை சொல்லி வழிபடுவதால் அனைத்து வகையான பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் என்று கருதப்படுகிறது. அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றது. சிவபெருமானுக்கு பாதுகாவலனாக இருப்பது நந்திதான். சிவனை பார்க்க செல்பவர்கள் அதன் காவலனான நந்தியிடம் தங்கள் குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னால் நந்தி பெருமான் சிவனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை. அந்த வேண்டுதல் நிறைவேறவும் செய்யும். நந்தியின் காதில் சொல்லும் நடைமுறை என்பது எல்லா கோவில்களிலும் இருக்கிறது. பெரிய கோவிலில் உள்ள சிறிய நந்தியிடம் சொன்னால் மகா நந்திக்கும் கேட்கும். வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் என்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பு. அதேபோல் கார்த்திகை சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்தும், ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வன்னி இலை, ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் வைத்து அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் என்பது ஐதீகம். பச்சரிசி பயத்தம் பருப்பை நன்றாக கழுவி தண்ணீரில் 2 மணி நேரம் ஊற வைத்து பிறகு தண்ணீரை வடிகட்டிவிட்டு இதில் வெல்லம், தேங்காய்ப்பூ சேர்த்து காப்பரிசி தயாரிக்க வேண்டும். பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசி நிவேதனத்தை நந்திக்கு சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானது. நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வமாலை சாத்தி நெய் விளக்கேற்றி பூஜை செய்யலாம். அதே நேரத்தில் அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன், பால், பன்னீர், சந்தனம், வில்வ இலை, தாமரை, பஞ்சாமிர்தம்,
கொண்டக்கடலை ஆகியவற்றை நிவேதானமாக தரலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்பதனால் தூய பசும்பால் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும். கார்த்திகை சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். சனி பிரதோஷம் போல கார்த்திகை சோமவார பிரதோஷமும் சனி பகவானின் தோஷத்தை நீக்கும் வல்லமை கொண்டது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும். சந்திரனால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்கலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதங்கள் யாவும் அழிந்துவிடும் எனப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமாஸ் கந்தமூர்த்தியாக தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் நடராஜமூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம். சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு, காரம், புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகும். இந்த மாதம் முருகப்பெருமானுக்கும் சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசி அன்று திருமணமாகாத பெண்கள் துளசி செடியுடன் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜை செய்து துளசி கல்யாணம் செய்து வழிபாடு செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி தினத்தன்று நாகதோஷம் நிவர்த்தி செய்வதற்கு உகந்த நாள் என்பதால் இம்மாதத்தை தோஷங்கள் நீக்கும் மாதம் என்றும் சொல்வர். கார்த்திகை தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு சிரத்தையுடன் பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். நம் சிந்தையும் மனமும் தெளிவு பெற தீபம் ஏற்றி வழிபடுவதும், திருக்கார்த்திகையில் தீபம் ஏற்றி ஒளிமயமான வாழ்க்கையை பெற்று வாழ்ந்திடுவோம்.